ஒரு கனவுலகில் பூமி வானில் பறந்தது போல தோன்றியது. மேகங்களின் நடுவே மிதந்து பசுமை நிறைந்த மலைகள், காடுகள், நதிகள், all shining like a jewel in the sky. அந்த பூமியின் மீது ஒரு கழுகு சுதந்திரமாக பறந்தது. அதன் பார்வையில் இருந்த கேள்வி, இந்த உலகம் இவ்வளவு அழகாக இருக்க மனிதன் ஏன் அதை காப்பாற்ற முடியவில்லை? கழுகு பேசத் தெரியாது, ஆனால் அதன் மனதில் இருந்த குரல் பிரபஞ்சத்தோடு ஒலித்தது. அது சொன்னது, மரங்கள் வெட்டப்படுகின்றன, ஆறுகள் காய்கின்றன, வானம் புகையால் மூடப்படுகிறது. ஆனால் மனிதன் புரிந்து கொள்ளவில்லை. அவன் சுவாசிக்கும் காற்று, குடிக்கும் தண்ணீர், வாழும் மண், all come from the earth. பூமி மெதுவாக பதில் கொடுத்தது, என் மீது சுமை அதிகமாகிறது. ஆனால் நான் இன்னும் நம்பிக்கையுடன் இருக்கிறேன். ஒருநாள் மனிதன் உணர்வான், பூமியை காப்பாற்றுவது என்பது அவனையே காப்பாற்றுவது என்று. கழுகு தனது சிறகுகளை விரித்து வானில் பறந்தது. அது ஒரு செய்தியை எடுத்துச் சென்றது, பூமி நமக்குச் சொந்தமல்ல, நாம்தான் பூமிக்குச் சொந்தம். அதனால் அதை காப்பது நமது கடமை. முளைக்கும் செடி அர்த்தம், இந்த பூமி எவ்வளவு அழகானதாக இருந்தாலும் மனிதன் அதை காப்பாற்றவில்லை என்றால் ஒருநாள் அது வெறுமையாகி விடும். பூமியை நேசிப்பதும் காப்பதும் நம் உயிரை காப்பதற்கே சமம்.